வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல பாசிட்டிவான மூவ்மெண்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இது வரைக்கும் பெரிய நெகட்டிவ் நியூஸஸ் எதுவும் இல்லாதனால கண்டினியூஸா ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நிப்டி 26,250 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஹியூஜான ரேலியை காமிச்சிருச்சு. இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட என்சிஎல்டி அப்ரூவல் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணவங்களே போதுன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. சோ இப்பதான் என்சிஎல்டி அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு பெரிய மூவ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. இருந்தாலுமே இனிமேல் கூடிய சீக்கிரம் இந்த டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்றப்ப இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா எல்லாருமே அப்சைடு போயிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத 52 வீக் லோவை கிரியேட் பண்ணிருக்கு. இது 90 ரூபாய்க்கு கீழே இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல 1 இயருக்கு முன்னாடி எல்லாராலும் பேசப்பட்ட இந்த பங்குகள் பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை ரீச் பண்ணிருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆகட்டும், மதர்சன் சுமி ஆகட்டும், ட்ரெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐடிசி இது எல்லாமே நியூ ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. மார்க்கெட் இந்த மாதிரி ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஐபிஓஸ் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கு. KRN 8 எக்ஸ்சேஞ்சஸ் சரி, டிஃபியூஷன் இன்ஜினியர்ஸ் இது ரெண்டுமே மார்க்கெட்ல இப்ப ஐபிஓ ஓபன் ஆயிருக்கு. இதுக்கு ரெண்டுக்குமே கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டா இருக்கு. சோ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல லிஸ்டிங் கெயினுக்கோசரம் யூஸ் பண்ற அப்படி இருந்தா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நியூ ஹை, அதாவது 26,216 பாயிண்ட்ல கம்ப்ளீட் ஆச்சு. ஆனா மார்க்கெட் ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 25,998 பாயிண்ட்ல இருந்து 26,250 பாயிண்ட் ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துச்சு. அப்ப மறுபடியும் 26,216 பாயிண்ட்ல செட்டில் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஆல் டைம் ஹையா தான் இருக்கு. மார்க்கெட்ல உண்மையே பெரிய நெகட்டிவ் நியூஸஸ் இல்லாதனால இன்னும் அப்சைடு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ரீட்டைல் பர்சன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பல்கா எதையும் பை பண்ணிடாம நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஹை போனாலும் பவர் கிரிட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா தான் இருக்கும். அதாவது பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய சோதனையா தான் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ண இந்த ஸ்டாக் 52 வீக் லோவை கிரியேட் பண்ணிருக்கு. 89 ரூபா 52 காசுன்ற லோவை ரீச் பண்ணிட்டு இப்ப 89 ரூபா 66 காசுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 100 இருக்கிறது. இப்போ லோ 89 ரூபா 66 காசுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க. பிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ற அப்படி இருந்தா இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் இல்லாம தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்சிஎல்டி அப்ரூவல் கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் இதுக்கு டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்றப்ப ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு சின்ன ரன்-அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாமே வரட்டும். அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தா அப்படின்னா ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் ரொம்ப நாளா பெரிய மூவ்மெண்ட் இல்லாமையே தான் இருக்கு. பார்க்கலாம் வரப்போற இதுல ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஐபிஓ மார்க்கெட்ல ஓபன் ஆயிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஓபன் ஆயிருக்கு. இதுக்கு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. 250 ரூபீஸ்க்கு பக்கமா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. 144% அப்சைடு போகும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நீங்க லிஸ்டிங் கெயினுக்கோசரம் அப்ளை பண்ற அப்படி இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிஃபியூஷன் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 50% பக்கமா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 48% பக்கமா கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. 80 ரூபீஸ்க்கு மேல இது பாசிட்டிவான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் டேல அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னும் குறையாம இருந்துச்சு, அதாவது பர்சன்டேஜ் வைஸ் குறையாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட் டே அன்னைக்கு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நீங்க லிஸ்டிங் கெயினுக்கோசரம் அப்ளை பண்ற அப்படி இருந்தா அப்ளை பண்ணலாம். ரீட்டைல் கோட்டாவாகட்டும் அதர் கோட்டாவும் எல்லாமே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிதான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆகட்டும், மதர்சன் சுமி ஆகட்டும், ட்ரெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ், ஐடிசி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையில தான்
வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸும் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸா தான் இருக்கு. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 32 PE பக்கமா ட்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் இப்ப காஸ்ட்லி ஆயிருச்சு. இருந்தாலுமே வந்து அதர் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். பஜாஜ் பின்சர் வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லாம தான் இவ்வளவு நாளா இருந்துச்சு. ரீசெண்ட் டைம்ல பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸோட IPO வந்ததுக்கு அப்புறம் இதுவுமே வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 38 பக்கமா PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டாடா பவர் ஆகட்டும், சன்ஃபார்மா, NTPC, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பிரிட்டானியா, பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஆட்டோ, ஸ்ரீராம் பினான்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஆல் டைம் ஹையை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல வந்து SIP மோட்லயே லம்சம் மோட்லயே ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாசிட்டிவா மேல போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பை பண்ணுங்க. ஸோ ஹியூஜான வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸை போய் எதையும் வாங்கிடாதீங்க. மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.